இப்பொழுது நமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் திரு பாண்டே. உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்போதைக்கு வேற எந்த பரிகாரமும் கிடையாது. இவங்க அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் பொறுத்து தான் ஆகணும். இதுல கிளியரா கிடைக்கக்கூடிய ஒரு மெசேஜ், ஒரு செய்தி என்னன்னா, ஏற்கனவே திட்டமிட்டபடியான தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உயர்நீதிமன்ற தனி நீதியரசர் திரு கிருபாரன் அவர்கள் ஒரு பிறப்பித்த உத்தரவு அப்படியே இருக்குது. அதற்கு எந்த தடையும் இடைக்கால தடை கூட விதிக்கப்படவில்லை. சோ என்ன அவர் உத்தரவு பிறப்பிச்சாரோ டிசம்பர் 31க்குள்ள நீங்க புதிய அறிவிப்பாணை வெளியிட்டு மீண்டும் தேர்தல் நடத்துறதுக்கான எல்லா ஆயத்த ஏற்பாடும் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க வெளியிட்ட அறிவிப்பாணையில இருந்த குறைபாடு எல்லாம் சரி செய்யுங்க, அதெல்லாம் முறைப்படி செஞ்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து தான் மாநில தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அது விசாரணைக்கு வந்தபோது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க ஓரலா. சோ தடைக்கு ரத்துனோ இதுவும் ஆர்டர் இன்னைக்கு போடல. அவங்க சொன்னது தடையெல்லாம் 18ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அன்னைக்கு திமுக தரப்பு ஏற்கனவே கேவியட் போட்டிருக்கிறதுனால அவங்க தான் எதிர் மனுதாரரா இருக்கிறதுனால அவங்க தங்களுடைய பதில ஏன் இதுக்கு தடை தொடரணும், ஏன் நீதியரசர் கிருபாரன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு சரி, ஏன் மறு அறிவிக்கை வெளியிட்டு புதிய அறிவிப்பானை வெளியிட்டு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது அவங்க பதில் சொல்லுவாங்க. ஏன்னா இது என்ன, அந்த நீதியரசர் கிருபாரன் அவர்களுடைய உத்தரவை சேலஞ்ச் பண்ணி அதை எதிர்த்து தான் மாநில தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க, மேல்முறையீடு செய்திருக்காங்க. சோ அவங்க தரப்புல மாநில தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய தரப்புல இருக்கக்கூடிய பதில் எல்லாம் திமுக தரப்பு பதில் பெறுவதற்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்கு வரக்கூடிய 18ஆம் தேதி கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு 12 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதற்கு இடையில ஏதாவது பரிகாரம் உண்டா, இடையில இடைக்கால உத்தரவுகள் ஏதாவது உண்டானா கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ நாங்க நீதியரசர் கிருபாரன் விதிச்ச உத்தரவுக்கு நாங்க தடையோ இதோ எதுவும் பண்ணல. இது அந்த தேர்தல் தேதி விசாரணை தேதி ஒத்திவைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தேர்தல் ரத்து அப்படியே தொடருது. இப்போதைக்கு தேர்தல் இல்லை அப்படிங்கறதுதான் நிலைமை. அந்த 17-19 அக்டோபர் 17-19 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடக்கிறதா இருந்துச்சு. இந்த 2க்கு நடுவில் உள்ள 18ஆம் தேதியை அடுத்த விசாரணைக்கான தேதியா நீதிமன்றம் அறிவிச்சிருக்குது. சோ இந்த 2 தேதி வரைக்குமான தேர்தல் கிடையாதுங்கிறது 21 ரிசல்ட் வரக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது திட்டவட்டமா தெரியுது. இங்க உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே ரொம்ப வேகமா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்திலே அடுத்த அடிச்சல்லாம் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணலாம். ஏன்னா நாங்க குறிப்பிட்ட தேதியில நாங்க நடத்தணும்னு விரும்புறோம். அதனால நீங்க அதுக்கு முன்கூட்டியே நீங்க தேர்தல் தேதியை நீங்க அறிவிக்கணும், இல்லாட்டி அதுக்காக முன்கூட்டியே நீங்க விசாரணையை நடத்தணும்னு சொல்லிட்டு இவர்கள் ஒரு பெட்டிஷன் போடலாம், ஒரு கூடுதல் மனு தேர்தல் ஆணையம் தரப்புல தாக்கல் செய்யலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு தெரியல. ஏன்னா முதலமைச்சர் மருத்துவமனையில இருக்கிறதுனால திடமான உறுதியான வேகமான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீதிமன்றத்துடைய அதிருப்திக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் ஒரு நிதானமான போக்கிலேயே செயல்படணும்னு சொல்லிட்டு மாநில தேர்தல் ஆணையம் நினைக்கலாம். அதனால அரசாங்க தரப்புலையும் மாநில தேர்தல் ஆணையம் தரப்புலையும் ஒரு முடிவான சஜஷன் சொல்றதுக்கு ஆள் இருக்காது. அப்படிங்கிறனால இது அடுத்த கட்டமா எப்படி நடப்புங்க பார்த்துக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தேதிக்கு மாநில தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை அக்டோபர் 18க்கு முன்னதாக விசாரிப்பதற்கு மீண்டும் ஒரு மனு தாக்கல் செய்யுமா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா உத்தரவு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்காட்டாலும் இந்த வழக்கு கொஞ்சம் விரைவா விசாரிக்கணும். ஏன்னா நாங்க ஷெட்யூல் படி நாங்க பாதி வேலையை முடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் போலிங் தவிர எல்லா வேலையுமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது சொல்லி மாநில தேர்தல் ஆணையம் கூடுதலாக ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யலாம். அப்படி செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. சோ மாநில அரசுடைய மாநில தேர்தல் ஆணையத்துடைய நிலைப்பாடு எப்படி பொறுத்தா சொல்ல முடியும். அது வரைக்கும் இன்னைக்கு இப்ப பிறப்பிக்கப்பட்டிருக்கூடிய இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்காதனால அக்டோபர் 17-19 நடப்பதாக இருந்த உள்ளாட்சி தேர்தல் இப்போதைக்கு நடக்க போறது இல்ல அப்படிங்கறதா இன்னைக்கு தேதிக்கான நிலைமை. அக்டோபர் 18ஆம் தேதி அதற்கு உள்ளாக திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய பதில் மனு தாக்கல் செய்யும் போது அடுத்த கட்டமாக இது என்னவா நகருது அப்படிங்கிற 2 உத்தரவுகளை பார்த்து பிறப்பிச்சு அடுத்த கட்டமா நீதிமன்றம் தன்னுடைய விசாரணை தொடரும். ஆனால் அக்டோபர் 17-19 நடக்கிற தேர்தல் நடைபெறாது அப்படிங்கறதா இப்ப உள்ள நிலைமை. பிரவீன்.